நான் இந்த பெயிண்டிங்க 7000க்கு செல் பண்ணேன்னு சொன்னா நம்புவீங்களா? அது எப்படின்னு தெரிஞ்சுக்க என்ன ஃபாலோ பண்ணிட்டு இந்த வீடியோவ கடைசி வரைக்கும் பாத்துருங்க. என்கிட்ட நெறைய ஆர்டிஸ்ட் கேட்குற கேள்வியே, எப்படி இந்த பெயிண்டிங்ஸ்லாம் செல் பண்றீங்கன்னு. அதுல மோஸ்ட் அண்டர் ரேட்டட் ஒரு ஆர்டிஸ்ட் டிப்ஸ் சொல்லட்டுமா? அது வேற யாரும் இல்லங்க. இன்டீரியர் டிசைனர்ஸ் தான். இன்டீரியர் டிசைனர்ஸ நீங்க கான்டாக்ட் பண்ணணும். மச் அஸ் பாசிபிள் உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா இன்டீரியர் டிசைனர்ஸ் கிட்டயும் நீங்க வந்து ஒரு கான்டாக்ட் வச்சுக்கோங்க. ஒரு ப்ராஜெக்ட்ல உங்களோட வொர்க் அவங்களுக்கு பிடிச்சதுன்னு வச்சுக்கோங்க. உங்களையே தான் வந்து மத்த ப்ராஜெக்ட்ஸ்க்கும் வந்து அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அந்த ஸ்பேஸ் அலைவா காட்டுறதுக்கு ஒரு ஆர்ட் வந்து ஒரு டெக்கரா அங்க கண்டிப்பா தேவை. அந்த இடத்துல கண்டிப்பா உங்களோட தேவை அங்க இருக்கும். அண்ட் இதுல 2வது ஒரு விஷயம் இருக்கு. அது என்னன்னா ஆர்ட் ஸ்டால்ஸ். எஸ், ஆர்ட் ஸ்டால்ஸ்னா நீங்க ஒன்னும் எக்ஸ்பென்சிவா 5000, 10,000, 25,000 பே பண்ணி தான் போணும் அப்படின்னு கிடையாது. போறவங்க போலாம். பட் போக முடியாதவங்க நீங்க ஒரு க்ரௌடட் பிளேஸ்ல சின்னதா ஒரு டேபிள் போட்டு அழகா உங்க ஆர்ட் எல்லாம் டிஸ்ப்ளே பண்ணி அங்க ஒரு லைவ் ஆர்ட்டோ இல்ல 5 மினிட்ஸ் ஆர்ட்டோ அப்படிலாம் நீங்க பண்ணலாம். அப்போதைக்கு உங்ககிட்ட யாரும் வாங்கலைனாலும் யாருன்னா உங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ், இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் அதெல்லாம் பார்த்து உங்களை லேட்டரா கான்டாக்ட் பண்ணுவாங்க. இன்னும் இப்படி நிறைய டிப்ஸ் இருக்கு ஆர்டிஸ்ட் ஏர்ன் பண்றதுக்கு. ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணாம இருக்க இந்த பேஜை ஃபாலோ பண்ணிருங்க.